பாஜகவின் இன்னொரு வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள் முழுக்க வைரலாகி கொண்டிருக்கிறது. ட்விட்டர்ல அதுதான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஜி நமஸ்தே ஜி அப்படின்னு போய் வணக்கம் வைக்கிறாங்க நம்முடைய அமித்ஷாவுக்கு. அமித்ஷா கடுமையாக எச்சரிக்கிறார். அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இங்க இன்னொரு வாட்டி பாருங்க. கடுமையாக எச்சரிக்கிறார் அமித்ஷா. அந்த பாடி லாங்குவேஜை நமக்கு அதை உணர்த்துகிறது. இவர் சமாதானப்படுத்துறாரு. இவர் தன் தரப்பு விளக்கத்தை சொல்ல முயற்சிக்கிறார். அமித்ஷா அதை ஏற்க மறுத்து கடும் எச்சரிக்கையை கொடுக்கிறார். அனைத்து ஊடகங்களும் இதான் பிரேக்கிங் நியூஸ், சமூக வலைதளங்கள் முழுக்க இதுதான் நிரம்பி இருக்கிறது. என்ன நடந்துச்சு பின்னணியில அப்படின்னு நம்ம விசாரிக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சிக்குரிய தகவல்களாக இருக்கின்றன. தமிழக பாஜக உடைகிறது. நான் திருப்பி சொல்றேன், உடைந்தால் ஆச்சரியம் இல்லை. உடைகிறதுனா உடைந்தால் ஆச்சரியம் இல்லைங்கிற அளவுக்கு தமிழ்நாடு பாஜகல அவ்வளவு பெரிய உட்கட்சி மோதல் பீக்கில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலையை பற்றி வெளிப்படையாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வைத்த கடும் விமர்சனம். அண்ணாமலை டெல்லிக்கு போய் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு மேலிடத்துல. இப்படிலாம் என்னை திட்டுறாங்க வைறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அமித்ஷா கூப்பிட்டு இங்க லெஃப்ட் ரைட் வாங்குறாரு. இப்போ என்ன நடக்கும், யார் யார் என்னென்ன குரூப்ல இருக்கிறாங்க, எந்தெந்த அணி, பாஜகக்குள்ள ஏகப்பட்ட அணி உருவாயிடுச்சு. அதுல யார் யார் எந்தெந்த அணி, இப்போ யார் பக்கம் ஓங்கும், கை ஓங்கும். அதாவது அண்ணாமலையை கட்சி விட்டு வெளியில் அனுப்புவாங்களா, அல்லது அண்ணாமலையவே தலைவராக தொடர சொல்லிட்டு இவங்களெல்லாம் ஆஃப் பண்ண போதா பாஜக? இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி அனைத்திற்கும் இந்த வீடியோ விடை சொல்கிறது. வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உடனுக்குடன் தமிழ்நாடு அரசியல் நிலவரம், இந்திய அரசியல் நிலவரம், பல்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி அன்போடு மீண்டும் முன்பதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் கேள்வின்னு கேட்டு நான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன். உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்லாம் தெரியும். இப்போ ஆந்திராவில் தேஜாக்கு அணியினுடைய அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கே திரு சந்திரபாபு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அவருடைய மகன் நாரா லோகேஷ். இப்போ இதெல்லாம் வாரிசு அரசியல் வராதான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா பாஜக பொறுத்தவரை வாரிசு அரசியலுங்கிறது யாருக்கு மட்டும்தான், அவங்களை யார் எதிர்க்கிறாளோ அவங்களுக்கு மட்டும்தான் வாரிசு அரசியல். ஆமாம். இப்போ அவருக்கு என்னன்னா, அதுக்குள்ள தான் இந்த வெற்றி இருக்கின்ற போலயே தான் பையனுக்கு என்ன செஞ்சிடணும், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடணும்னு இப்போ பையன் கையில், மகன் கையில் ஆட்சி அதிகாரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக இதெல்லாம் வாரிசு அரசியல்னு சொல்லாது. அது ஒரு பக்கம், அதை விட்டுருங்க, அது தனி சப்ஜெக்ட், அப்புறம் இன்னொரு நாள் பேசுவோம். இப்போ அந்த பதவியேற்பு விழாவின் பொழுது நடந்த சிக்கல் தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அந்த பதவியேற்பு விழாவின் பொழுது அமித்ஷா உட்காந்துருக்காரு. பக்கத்தில் வெங்கையா, திரு மரியாதைக்குரிய முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஐயா வெங்கையா அவர்கள் அருகில் அமர்ந்திருக்கிறார். இப்போ அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி போகிறவங்க வணக்கம் அப்படி போகிறாங்க. அமித்ஷா அப்படி வணக்கம் வச்சுட்டு போகிறாங்களே, இவராவ் அப்படின்னு கூப்பிட்டு அவர் பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல கடுமையாக வச்சிருக்கிறார். அப்படின்னு இந்த ஒரு படத்தில் வடிவேலை கூப்பிட்டு போய் இப்போ நம்ம நண்பர் நடிகர் பசுபதி சொல்லுவார், முறை நல்லா முறைச்சு பாருங்க, விடாதீங்க, இன்னும் முறைங்க அப்படிப்பாரு. அந்த மாதிரி முறைக்கிறாரு. இப்போ இவங்க போய் ஏதோ சமாதானம் சொல்ல போகிறாங்க. இல்லை ஜி, நான் அதெல்லாம் இல்லை ஜி அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. இப்போ அந்த வீடியோ வைரல் வீடியோ, அதை நீங்கள் அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ அவர் என்ன பேசினார், அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத வீடியோவுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டீங்களா? இதான் இஷ்யூ. இப்போ என்ன நடந்திருக்குது என்று நாம் விசாரிக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே சமூக வலைத்தளங்களில் அவரை பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி நிறைய மீம்ஸ் கண்டென்ட் வந்துச்சு. அதை தமிழ் கேள்வி வன்மையாக கண்டிக்கிறது, ஏற்கனவே கண்டித்திருக்கிறது. அது நாட் ஒன்லி டாக்டர் தமிழிசை, யாருக்கு வந்தாலும் நம்ம அதை செஞ்சுருக்கிறோம், கண்டிக்கிறோம். அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. அது மாதிரி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த மாதிரிலாம் சொன்னதை அவங்க கண்டிச்சாங்க. இப்போ அதில் எங்கே அவங்க வேதனைப்பட்டாங்கன்னா, கட்சிக்குள்ளேயே, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே ஒரு குரூப்பை அவங்கள இது பண்ணுது, அது ரொம்ப தப்பு, ஆபத்து, நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இது யாரும் சொல்கிறாங்கன்னு வெளிப்படையாக தெரியுது. அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு வார் ரூம் இருக்குது. இந்த வார் ரூம் மீது இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் முதல் முறையாக புகார் கொடுக்கல. இந்த வார் ரூம் தான் கட்சிக்கு கேடுன்னு யாரெல்லாம் சொல்லியிருக்கிறா. ஏற்கனவே இதற்கு முன்பு நம்முடைய திரைத்துறையில் இருந்து அந்த சோதரி இருந்தாங்களே நடிகை, அவங்க இதே மாதிரி காயத்ரி ரகுராம் இதே மாதிரி குற்றச்சாட்டை சொன்னாங்க. இந்த வார் ரூம் திட்டமிட்டு இப்படி செய்கிறதுன்னு யாரும் காது கொடுத்து கேட்கல. அவர் அதிமுகவுக்கு போயிட்டார், இணைஞ்சிட்டாரு. எல்லாரையும் யாரெல்லாம் பாஜகவில்
அண்ணாமலையை ஏத்துக்கலையோ, அண்ணாமலை வந்து காக்கா வெள்ளை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அவங்களுக்கு அவரை சுற்றி இருக்கிற அல்லக்கைகள்லாம் காக்கா வெள்ளைன்னு சொல்லும். கொஞ்சம் பேர் சீனியர் லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன தம்பி காக்கா வெள்ளைங்கிறீங்க, காக்கா கருப்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக வந்து வார் ரூம் வந்து கிளம்பும். அந்த வார் ரூம் வந்து அவங்கள எல்லாத்தையும் போட்டு சாத்தும். யார்? சொந்த கட்சிக்காரங்களே. ஏன்னா அண்ணாமலை ஒரு முடிவு பண்ணார். என்ன சொன்னார்னா, இதுவரைக்கும் இருந்த மாநில தலைவர் மாதிரி நான் கிடையாது, நான் ஜெயலலிதா மாதிரி, கலைஞர் மாதிரி, நான் வந்து லீடர், தலைவன், நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னாரு. அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிக்கிற பொழுது சீனியர் லீடர்ஸ் எல்லாரையும் டவுன் பண்ணால் மட்டும்தான் இவரால் நிற்க முடியும். இதைத்தான் அமித்ஷாவும் மோடியும் எங்கே பண்ணாங்க? மேலே பண்ணாங்க. முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி எல்லாரையும் காலி பண்ணாங்க இல்லையா? அந்த வேலையை அவர் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சார். இப்போ இது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு புகைச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சு, பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பிரச்சனை எப்போ வெடிச்சுது அப்படின்னா தேர்தல் தோல்வியில் வெடித்து விட்டது. ஒன்னால தான் கெட்டோம், நீ கூட்டணியை கெடுத்து விட்ட, நீ வந்து கூட்டணியும் வைக்க விடாம அதிமுக காரங்கிட்ட சண்டையை வலிச்சு நீ வந்து கூட்டணியை காலி பண்ணிட்டு போயிட்ட, உன்னால பாரு எவ்வளோ பிரச்சனைகள், நீ வந்து பத்திரிகைக்காரங்க மதிக்கிறதில்ல, எல்லாரும் எடுத்தெறிஞ்சு பேசுற இப்படின்னு கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை. அப்போ கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களையே நீ வந்து வீடியோ எடுக்கிறது, ஆடியோ எடுக்கிறது, அந்த ஆடியோ வீடியோலாம் வைரல் ஆகுது, இந்த மாதிரிலாம் சிக்கல் வருதுன்னு ஒரே புகைச்சல் உள்ளுக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. இதை யார் வெளிப்படையாக சொல்றது அப்படிங்கிற சிக்கல் இருக்கும்போது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் என்ன செய்து விட்டார்? வெளியில வந்து போட்டு உடைச்சிட்டாங்க. இந்தானு இதெல்லாம் தப்பு தம்பி, இது வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னதோடு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. கட்சியில ரவுடிகள் சேர்க்கப்படுகிறார்கள்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அண்ணாமலை என்ன செய்யறாரு? டக்குன்னு கிளம்பி டெல்லி போறாரு. டெல்லியில் போய் அண்ணாமலை என்ன பண்ணியிருப்பாரு நமக்கு தெரியும். போய் ஜி பாருங்க, நீங்கள் கட்சியை வளர்க்க சொன்னீங்க, நான் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இவங்கெல்லாம் என்னை பிடிச்சி பின்னாடி காலை பிடிச்சி இழுக்கிறாங்க, நான் சொல்கிற எதையுமே கேட்கறது இல்லை, நான் சொல்கிறத மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 40 தொகுதிக்கு 42 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம், கர்நாடகாவிலேருந்து 2 தொகுதி சேர்த்து ஜெயிச்சு கொடுத்துருப்பேங்க அளவுக்கு அவர் அங்கே பில்டப் கொடுத்துருக்கிறாரு. இப்போ முழுமையாக என்னை நம்பி கொடுங்க, இல்லைன்னா நான் விளைவிக்கிறேன். இதுதான் அண்ணாமலையோட ஸ்டாண்டு. முழுமையாக என்னை நம்பி கொடுக்கணும், நான் வச்சது தான் சட்டம், நான் சொல்கிறது தான் நியாயம், அதை கேட்கணும். அப்படி இருந்தால் தான் தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க முடியும், இல்லைன்னா வளர்க்க முடியாது என்று அண்ணாமலை அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டார் எங்கள் டெல்லி தலைமையை. இப்போ அப்படியே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட ஏன்ட்ட தானே சொல்லணும், ஏன் பொதுவெளியில் சொல்ல வேண்டும் என்று அண்ணாமலை அங்கே போய் அழுது புலம்ப அமித்ஷா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அழைத்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இதான் நமக்கு கிடைச்ச செய்தி. இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னா, முக்கியமான செய்தி என்னன்னா, தமிழிசை வைத்த குற்றச்சாட்டு என்ன? நாட் ஒன்லி தமிழிசை, இப்போ எஸ்சிசேர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார். தமிழ்நாடு பாஜகவில் பலரும் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். என்ன குற்றச்சாட்டு? அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் கட்சிக்குள்ள ரவுடிகளையும் நிறைய பொருளாதார குற்றங்கள் செய்தவர்களையும் இணைத்து விட்டார் அண்ணாமலை. இதான் அவர் உங்க வைக்கிற குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முதலமைச்சர் பட்டியல் கொடுத்தார். தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா பாஜக அண்ணாமலை பாஜகவை எப்படி வளர்த்திருக்கிறார் தமிழ்நாட்டிலே நீங்க பார்க்கணும்ல. ஏன்னா தேசியம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அது இது ஆன்மீகம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, நேர்மை கருமை எருமை இதெல்லாம் பேசுவாங்கல்ல. புளியந்தோப்பு பெண் தாதா அஞ்சலை கொலை உள்ளிட்ட 10 குற்ற வழக்குகள் இருக்குது, பாஜக சேர்ந்தாச்சு. கல்வெட்டு ரவி 6 முறை குண்டர் சட்டம், 8 கொலை வழக்கு உள்ளிட்ட 30 வழக்குகள். இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த பட்டியல். புதுவை எழிலரசி, புதுவை முன்னாள் சபாநாயகர் சிவக்குமார் கொலை வழக்கில் சிறைக்கு சென்றவர். சீர்காழி சத்யா மணல் கொள்ளையை தடுப்பவர்களை வந்து என்ன கொலை செய்யக்கூடிய கூலிப்படை. சேலம் முரளி, நெற்குன்றம் சூர்யா, புதுவை சோழன், புதுவை விக்கி, மயிலாப்பூர் டோக்கன் ராஜா, பாம் வேலு, குரங்கு ஆனந்த், குடவாசல் அருண், சீர்காழி ஆனந்த், சென்னை பாலாஜி, குடந்தை அரசன், தஞ்சை பாம் பாலாஜி, ஸ்பீடு பாலாஜி, அரியமங்கலம் ஜாகீர், தஞ்சை பாக்கெட் ராஜா, குடவாசல் சீனு, இப்படிலாம் வந்து ஏகப்பேர் பட்டியலை பத்திரிகைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் யார் சொன்னது? முதலமைச்சர் ஒரு பட்டியல் கொடுக்குறார், காவல்துறை கொடுத்து. இவங்கெல்லாம் பாஜக இன்னைக்கு ஐக்கியமாக்கிட்டாங்கன்னு. இவ்வளோ பேர் ஐக்கியமானது. இங்கே இப்போ சென்னையில் படப்பை குணா அப்படிங்கிற பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஒருவர், அவரை கட்சியில் சேர்த்து ஓபிசி பிரிவினுடைய தலைவராகவே அவரை போட்டாங்க. அண்ணாமலைகிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், ஐயா இப்படி படப்பை குணா அப்படிங்கிற ஒருவர், அவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கிறது, அவரை ரவுடிங்கிறாங்க காவல்துறையினர், நீங்கள் அவங்களுக்கு கட்சியில் சேர்த்து ஓபிசி பிரிவினுடைய தலைவர் பொறுப்பையே கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்டபோது வெக்கமே இல்லாத அந்த அண்ணாமலை சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படியா, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. அப்போ நீ என்ன தலைவன்? நான் என்ன கேட்குறேன், உன் கட்சியில் ஒரு தலைவர் பொறுப்பு ஒருத்தருக்கு கொடுக்கப்படுது, உனக்கே தெரியாமல் தலைவர் பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா அப்புறம் நீ என்ன தலைவன்? நீ என்ன நல்ல தலைவன் இல்லையா? அப்போ கட்சி முழுக்க யார் தான் இருக்கிறா? இப்படி குற்ற பின்னணி உடையவர்கள் இருந்தால் பெண்கள் எப்படி நம்பிக்கையோடு வந்து வாக்களிப்பார்கள்? மக்கள் எப்படி நம்புவாங்க? பயப்படுவானா மாட்டானா? ஏன்னா எல்லாம் ரவுடி போலா சேர்த்து வச்சிருக்கான்டா. ஒரு தூய்மையான அரசியலை விரும்பக்கூடிய தமிழ் சமூகம் பாஜகவை ஆதரிக்கவே செய்யாது. இது பாஜக காரங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கே கடுப்பா இருக்கு. இப்ப
பல்லாயிரம் கோடி ரூபா மக்கள் பணத்தை ஆட்டையை போட்ட நிறுவனம் ஆருத்ரா கோல்டு. அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர், அதாவது நாங்கள் வாசல் இருக்கிற பியூனை சொல்லலை, அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஹரீஷ், அவரை கூட்டு வந்து மாநில பொறுப்பு கொடுத்தாரு அண்ணாமலை. இதெல்லாம் பாஜக ஆதரவாளர்கள், பாஜகவை யூடியூப்ல தூக்கி பிடித்த சங்கிகள், இவர்களுக்கே கடும் கடுப்பை கொடுத்து அவங்களே கடும் எச்சரிக்கை சொல்றாங்க, இப்படிலாம் இருந்தா பாஜக வழங்காது, உருப்பிடாது, போகாது அப்படின்னு. இப்ப இதே குற்றச்சாட்டை தான் இப்ப RSS மேல யாருக்கு எதிராக எழுப்புது? மோடி அமித்ஷாவுக்கு எதிராக எழுப்புகிறது. மோடி அமித்ஷா வந்து என்ன சொல்றது, அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டதால் தான் பாஜக தோல்வின்னு இன்னைக்கு RSS அங்க பிரச்சனை பண்ணுது. மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, 400 தொகுதி வெற்றி பெறும் என்று சொன்னீர்கள், மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் மோடியும் அமித்ஷாவும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்பது போன்ற ஒரு வாதங்களை பேசி அதை வந்து எதிர்க்கட்சிகள் மக்கள் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் அரசியலமைப்பு சட்டமே மாற்றப்படும் என்று ராகுல் காந்தி ஒரு அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வைத்து பிரச்சாரம் செய்த பொழுது அவரை நீங்கள் கேலி செய்து சிரித்தீர்கள். ஆனால் மக்கள் ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரத்திற்கு மதிப்பளித்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தோல்வி என்று ஏக்நாத் ஷிண்டே குற்றம் சாட்டுகிறார். நீங்க எந்த சிவசேனாவை உடைத்து ஏக்நாத் ஷிண்டேவை உருவாக்கினீர்களோ அந்த ஏக்நாத் ஷிண்டே இன்றைக்கு உங்களுக்கு எதிராக திரும்புகிறார். இங்க பாருங்க என்னென்னலாம் நீங்க இந்த 5 வருஷத்துல பண்ண போறீங்கன்னு. நீங்க வந்து அவ்வளவு ஈஸியா கடந்த 10 ஆண்டு ஆட்சி செய்தது போல இந்த 5 ஆண்டு ஆட்சி இருக்காது. இப்ப மற்ற என்ன சொல்றது, நம்ம வந்து சில விருந்தினர்களுடைய கருத்துக்களை கேட்கிறோம், நேர்காணல் செய்கிறோம். அந்த விருந்தினர்களுடைய கருத்து அப்படிங்கிறது இந்த அரசு 5 ஆண்டு நீடிக்காது அப்படிங்கிறதாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த அரசு 5 ஆண்டு நீடிப்பது எப்படி சொல்றது, அதாவது நாளைக்கே கவுந்துரும் அப்படின்னு நான் சொல்லல. 5 ஆண்டு நீடிப்பது ரொம்ப ஸ்மூத்தா சுமூகமா அவ்வளவு இயல்பா நீடிக்கும்னு நான் சொல்லல. ஒரு பெரிய பிரச்சனையோட போராட்டமோடு இந்த அரசு நிச்சயம் நகரும், உறுதியா நாளா கழிச்சு கவுந்துரும்னு நான் சொல்லல. ஆனால் நிச்சயமாக ரொம்ப சுலபமான ஒரு ஆட்சியை ரொம்ப ஈஸியாலாம் யாரால தர முடியாது. இந்த முறை நரேந்திர தாமோதர தாஸால் தர முடியாது. எந்த நேரம் வேணாலும் சிக்கல், ஒரு பயத்திலே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த அரசு இருக்குது இன்னைக்கு. அப்ப தமிழ்நாடு பாஜக பொறுத்தளவுல இப்ப என்ன சிக்கல் தான், பேக் டு தமிழ்நாடு பாஜக வந்தோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு உச்சத்துல வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் 2 வருஷம் 2026 சட்டமன்ற தேர்தல் வரும். இப்ப எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, கட்சிக்குள்ள பாஜகவினரே என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஏதோ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சி வளர்ந்துச்சுன்னு ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்களே. அண்ணாமலை எல்லாம் எங்க இருந்தாருன்னே தெரியாதப்ப, அண்ணாமலை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த காலத்துல தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு MLA, ரைட்டா, பத்மநாபபுரம் தொகுதியிலேருந்து. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அப்போ அண்ணாமலை பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்திருப்பாப்ல, உண்மை தானே? பத்மநாபபுரத்திலிருந்து வேலாயுதம் என்பவர் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வந்துட்டாரு. பொன் ராதாகிருஷ்ணன் MP ஆகி மத்திய இணையமைச்சராக இருந்தார். அப்பொழுது அண்ணாமலை எங்க இருந்தாரு இல்லையா? அதனால அது அல்ல. 2014 தேர்தலிலேயே தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில பாஜக இடம்பெறவில்லை. அதிமுக கூட்டணி இல்லாமலேயே பாஜகவால் தனித்து 2 இடங்களில் கன்னியாகுமரியிலையும் தருமபுரியிலையும் வெற்றி பெற முடிஞ்சது. தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றார். அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற முடியல. நீங்க கன்னியாகுமரியில் வந்து அண்ணாச்சி பொன்னார் வெற்றி பெற்றார் இல்லையா? அப்ப அதிமுக கூட்டணி இல்லாமலே பாஜக 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்குது 2014. அப்ப ஏன் இந்த தேர்தலில் தோத்துச்சுன்னா, வெறும் அதிமுக கூட்டணி இல்லை என்பது மட்டும் காரணம் அல்ல, அண்ணாமலையினுடைய அடாவடித்தனங்கள், அண்ணாமலையினுடைய எடுத்திருந்த பேச்சு. நீங்க இலகணேசன் இதற்கு முன்னாடி இருந்தார். இலகணேசன்லாம் மாற்று கட்சி தான், திமுகவை கடுமையாக விமர்சிப்பார். ஆனால் கலைஞரிடம் தனிப்பட்ட முறையில் கலைஞரை கண்ணியக்குறைவா பேச மாட்டார். ஒரு அன்பும் மதிப்பும் வைத்திருந்தார். அதேதான் மற்ற எல்லா தலைவர்களுக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார் என்றால் மற்ற கட்சி தலைவர்கள் அண்ணன் ஸ்டாலின் என்று தான் சொல்லுவார், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்று தான் சொல்லுவார். தம்பிங்க நீங்கெல்லாம் அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட தன்மையாக பேசுவார். ஒன்ன மாதிரி அவனை இவனை குரங்க நாய பேய் அப்படி என்னைக்கும் பேசுறது இல்லை யாரும். நான் சத்தியம் தொலைக்காட்சியில் 2010-11 வேலை பார்க்கும் போது, ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்க, 13 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மருத்துவர். அப்போ மாநில தலைவர்லாம் கிடையாது. இங்கிருந்து தாம்பரத்துலேருந்து அங்கே வருவாங்க, எங்க சத்தியம் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறதுக்கு வருவார். விவாத நிகழ்ச்சினா நேரில் வருவார். அப்படி தெருவா கத்துனாரு யாரு, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். கட்சியில் பலரும் அப்படி உழைச்சிருக்கிறாங்க. உன்னை மாதிரி நேரம் IPSலேருந்து கொண்டு வந்து எங்கே உட்காந்து வைக்கல, தலைவர் பதவியில் உட்காந்து வைக்கல. நான் திருப்பி சொல்கிறேன், பாஜக என்ற ஐடியாலஜி முற்றிலும் இந்த மண்ணில் என்ன செய்யணும்,
எந்த இடத்திலும் வெல்லவே கூடாத ஒரு ஐடியாலஜினா பாஜக. அதுல நான் உறுதியா இருக்கேன். அதுல தமிழிசை சரியானவர் அல்லது பொன்னார் சரியானவர் அப்படிலாம் சொல்ல. இவங்க எல்லாருமே பாஜக சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பாஜகவில் இருக்கிறார்கள். பாஜக என்ற அந்த சித்தாந்தம் ஒரு விழுக்காடு கூட அந்த மண்ணில் வெற்றி பெற்று விடக்கூடாது. அதில் நான் உறுதியா இருக்கிறேன். பட் ஆட்டிடியூட், அணுகுமுறையில உன்ன மாதிரி அவங்க இல்ல, அதனால வந்த சிக்கலை நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். இப்ப அதனால அவங்க வெடிக்கிறாங்க. இப்ப என்ன சிக்கல் நடக்கும்? சரி சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்ப என்ன சார் நடக்கும்? அண்ணாமலை கை ஓங்குமா, தமிழிசை கை ஓங்குமா அப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு அண்ணாமலையினுடைய கரம் தான் தமிழ்நாட்டில் ஓங்கும். அண்ணாமலை நாளைக்கு கட்சி விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இல்லை. அண்ணாமலைக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஏன்னா அண்ணாமலை அந்த மாதிரி அங்கே போய் என்ன செஞ்சு வச்சிருக்காரு, எல்லாரையும் டெல்லியில் ஏமாற்றி வச்சிருக்கிறாரு. சரி, இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா சார்னா இதுதான் ரொம்ப நல்லது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கவரை தமிழ்நாட்டில் பாஜக வளரவே செய்யாது. அது தமிழ்நாட்டிற்கு நல்லது, சேஃப். நான் எழுதி தர்றேன். ஆமாம், ஏன்னா கொஞ்சம் டீசெண்டாக நாகரிகமாக யாரேனும் ஒரு தலைமை வந்தால் பெருஞ்சிக்கல். அண்ணாமலை ஒன்று நினச்சிக்கிறாப்புல இல்லை, என்னன்னு தன்னால தான் வந்து வளர்ச்சின்னு. அப்படின்னா என்ன செய்யணும்? தனி கட்சி ஆரம்பித்து வளர்த்து காட்டணும் தம்பி. உன்னுடைய பேச்சாற்றலால், உன்னுடைய உழைப்பால் உன்னால் ஒரு கட்சியை வளர்க்க முடியும்னா இல்லையா? இப்போ சீமான் வளர்த்தார். எனக்கு அவருடைய அரசியல் நகர்வுகளின் மீது எனக்கு விமர்சனம் இருக்குது, அது வேற. ஆனால் சீமான் வளர்த்தார். மரியாதைக்குரிய தோழர் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் இந்த கட்சியை இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார், வளர்த்தார். சிறுசோ பெருசோ இயக்கங்கள் அங்கே இப்படி நிறைய இருக்குது, வளர்த்துருக்குறாங்க. நீ அப்படி வளர்த்துட்டு பார்ப்போம் உங்க கட்சியை. நீ தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு வளர்ந்து காட்டேன், முடியாது. பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்குது. நான் குப்புசாமி மகன், எனக்கு என்ன இருக்கு? யாரு குப்புசாமி மகன்? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு தான் ஓய்பிரிவு பாதுகாப்பா? ஈசிஆர்ல அவ்வளோ பெரிய வீடா, பல கோடி ரூபாயா? என்ன கதை விடுற? இதை வச்சு தான் மற்றவங்களாம் அரசியல் கட்சி வளர்த்தாங்களாங்க? இதற்கு முன்பு இருந்த எந்த பாஜக தலைவருக்கு இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு படோடோபம், இவ்வளவு பணம், செல்வாக்கு, ஓய்பிரிவு பாதுகாப்பு? ஒன்றும் கிடையாது. அப்போ இதெல்லாம் கொடுத்து ஒன்று ஒரு பெரிய ஆளா காட்டி பில்டப் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட நிப்பாட்டி பல கோடி ரூபாயை கொடுத்து நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? நாசக்காடாக்கி வச்சிருக்க. நல்லா புரிஞ்சுக்க. அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாதப்போ உழைச்சவங்க. அதில் நமக்கு தேவை, ஆமாம், அண்ணாமலையே தலைவராக தொடரட்டும். இதுதான் எங்களுக்கும் தேவை. ஏன்னா அப்போதான் தமிழ்நாட்டில் பாஜக, அதே தான், நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிங்க, கூட மலராது. தமிழ்நாட்டில் பாஜக கூட மலராது. அது என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு, குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.